ஹாய் காய்ஸ். இன்னைக்கு மார்னிங் எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிரனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஸ்கூல் கிளம்பிட்டோம் எல்லாரும். ஹிரனோட ஸ்கூல்ல வந்து மேம மீட் பண்றோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் பிக்கப் பண்ணும்போது தான் வந்து மீட் பண்ண முடியும். மார்னிங் வந்து அவங்கள மீட் பண்ண முடியாது. அந்த டைமிங்ல நமக்கு ஆஃபீஸ் இருக்கிறனால இங்க இவன பிக்கப் வர்றதுக்கு தாத்தா, பாட்டி தான் வருவாங்க. அதனால ஆஃப்டர்நூனுமே வந்து மேம ரொம்பலாம் மீட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் போட்டு, அந்த மாதிரி நான் வந்து தான் அவங்கள மீட் பண்ணிட்டு போனோம். அ சரி இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். அதுவும் இல்லாம இந்த ஸ்கூலுக்கு போனதுல இதுதான் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங். இதுக்கு முன்னாடி ஹிரன் வந்து வேற ஸ்கூல்ல பிளே குரூப்லாம் படிச்சுட்டு இருந்தான். அப்பயும் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும். அதனால ஓரளவுக்கு என்ன பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி 2 டைம்ஸ் நாங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். கிளப்பி இவர கூட்டிட்டு போனா, அங்க வந்து இந்த மாதிரி ஆடிட்டோரியம் மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரே ஆட்டம் பசங்களோட. இந்த ரூம்ல ஆடுன பசங்க, அங்க போய் மேம் முன்னாடி இந்த ஹிரன்லாம் உட்கார்ந்திருந்தான். அந்த சேர விட்டு அசையக்கூட இல்ல. அப்படிலாம் நல்ல பசங்களா நடிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிச்சுட்டு வர்ற வழியில ஜைட்டூன் இருந்துச்சு. சரி நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். நாங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆஃப்டர்நூனு. அதனால சாப்பிட்றலாம் வெளியவே அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலா பர்ப்பஸ்ஃபுல்லா நம்ம வெளிய போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி எதுவுமே நாங்க யோசிக்கல. ஃபர்ஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங்க முடிப்போம் அப்படின்னு தான் போனோம். முன்னாடி இருந்த ஸ்கூல்லலாம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்னா சட்டுன்னு போனா அப்படியே நம்ம வரிசையில நிப்பாங்க. பட்டு பட்டுன்னு பேசிட்டு பேரண்ட்ஸ் வந்துருவாங்க. ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து அழகா மெயின்டெயின் பண்றாங்க. தனியா ஒரு ரூம்ல வச்சுட்டு மேம் கிட்ட போயி நம்ம தனியா பேசுற மாதிரி பேரண்ட்ஸ்லாம் போற மாதிரி இருந்துச்சு. அ ஆனா என்னன்னா ரொம்ப டைம் ஆச்சு. நான் வந்து ஒரு 10:40 10:30 கிட்ட போயிருப்போம்னு நெனைக்கிறேன். ஆ ஆனா நாங்க வெளிய வரதுக்கே வந்து 12:30 கிட்ட ஆயிருச்சு. அவ்ளோ பேரண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கு மேல நெறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க பேசுறதுக்கு. சரி எல்லாமே முடிச்சுட்டு ஜைட்டூன் வரணும்லாம் பிளான் கிடையாது. அ நாங்க வந்து பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு. ஹிரன் ஸ்கூல் கிட்ட. இந்த கிரவுண்டுக்கு என்ட்ரன்ஸ் எந்த வழியா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த ஏரியாவையே சுத்துனோம். கடைசில பார்த்தா அந்த ஏரியா வந்து ஜைட்டூன் இருக்க ரோடுக்கு வந்துச்சு. சரின்னு இங்க வந்தோம். ஜைட்டூன்ல ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேல ஃபுட் நல்லா இருக்கும்னு தான் ஆல்ரெடி இவரு சொல்லிட்டு இருந்தாரு. சிக்கன் மட்டும் கொஞ்சம் காரமா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து அது சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரியாணி, அப்புறம் வந்து சப்பாத்தி வித் சிக்கன் சாப்பிடுவோம். அதனால சப்பாத்தி, சிக்கனு அப்புறம் வந்து பிரியாணி ஒண்ணு வாங்கிட்டோம். இத ஷேர் பண்ணி சாப்பிடுறதுலயே வயிறு ஃபுல் ஆயிருச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த வட்டமும் வீக்கெண்ட் சப்போர்ட் இருக்கு. அதனால அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹிரன் எங்கன்னு நீங்க கேட்பீங்க. ஹிரன வந்து இங்க என் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து நான் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன். நீ போய் வேல பாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அதனால அவர் தான் வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாரு. ஆனாலும் உள்ள ரூம்குள்ள இருந்து ஓடி ஓடி வந்திருந்தான். இப்போலாம் எவ்வளவோ பரவாயில்லங்க. அமைதியா நிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து ஹிரன் வந்து லேப்டாப் மேல வந்து ஸ்லைடே ஆயிடுமாம். லேப்டாப்ப திறந்து ஹிரன் முன்னாடி வச்சோம்னா, அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவான். ஆனா எனக்கே இப்போ வந்து ஷாக்கு தான். அ இவன் வந்து எப்படி வந்து கொஞ்சம் அமைதியா நின்னு பேசுறான்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு வந்து ஜாலியா என்டர்டெயின்மென்ட் பண்ற மாதிரி கையில வந்து கிளே எல்லாம் குடுத்துருக்கேன். அதனால வந்து ஐயா அந்த கிளேவ வச்சு கொஞ்ச நேரம் உருட்டிட்டு இருந்தாரு. அவரு வந்து ஃப்ரீயா இருந்தாருன்னு சொன்னா, நம்ம தான் அவருக்கு என்டர்டெயின்மென்ட். அவரு ஃப்ரீயா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கிளே எல்லாம் வர்ற வழியிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. ஹிரன் வந்து கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டான். எந்திரிச்சோன பார்த்தா பசிக்குது. அதனால கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு அவனுக்கு குடுத்துட்டு இருந்தேன். எப்பயும் கொழுக்கட்டையிலயாவது கொஞ்சமாவது அதுல ஜாகரி இல்லன்னா வெல்லம் எதுனாவது ஒண்ணு ஸ்வீட் கொஞ்சம் போட்டு அத பெசஞ்சு குடுப்பேன். இன்னைக்கு வந்து வீட்ல எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால வந்து அ கொழுக்கட்டை வந்து ஒயிட் கொழுக்கட்டையாவே பண்ணியாச்சு. அதுவும் சாப்பிடுவான். ஆனா சாப்பிட்டுட்டு எனக்கு வேற என்ன குடுப்பேன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். சரி நம்ம வந்து பேன் கேக் ஊத்திரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அவனுக்கு பேன் கேக் ஊத்தலான்னா, இவரு எனக்கும் வேணும்னு சொல்லி வந்துட்டாரு. பேன் கேக் பேட்டர் நானே கம்மியா தான் வந்து செஞ்சிருந்தேன். ஆனா எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உள்ள பண்ணிட்டு இருந்தாரு. சரி நானே உனக்கு தோசையும் ஊத்தி தரேன்னு வந்தாரு. சரி இவரு ஊத்தி தருவாருன்னு நானும் நம்பிட்டு, நீ வந்து எனக்கு பட்டர் இல்லன்னா கீ எடுத்து தான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து இங்க வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறது அவருக்கு அவ்வளோ தெரியல. இங்க வந்து நின்னுட்டு வீடியோன்னு நான் காட்டுனேனா இல்லையா, திருப்பி ஆள் வந்து ஊத்தி தர்றேன்னு சொன்ன மனுஷனும் ரிட்டர்ன் போயிட்டாரு. நீயே போய் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாரு.
இதுல இருந்த பேன் கேக் பேட்டருக்கு வந்து ஒரு 3 பேன் கேக் செய்யற மாதிரி இதுல பேட்டர் இருந்துச்சு. கொஞ்சம் நெய் வந்து ஹிரனுக்கு மட்டும் அவருக்கு சுடுற பேன் கேக்ல மட்டும் கொஞ்சமா நெய் ஊத்தி அப்படி சுட்டேன். இது வந்து பேன் கேக்கே வந்து ஃபேட் அதிகம். இதுல வந்து நம்ம நெய்யெல்லாம் ஊத்தி நம்மலாம் சாப்பிட்டோம்னா நம்ம இருக்கிற இருப்புக்கு இன்னும் 2 சுத்து அதிகமே ஆயிடுவோம். அதனால நம்ம அந்த நெய்யை தவிர்த்துக்கிறது நல்லது. வீடியோ எடுக்கிறேன்ட்டு போயிட்டாரு. போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஆங்கிள்லாம் எப்படி வைக்கிறது, நீ என்னத்த பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அதை வேற உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இந்த ஹிரனை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மேம் வந்து இவர் வந்து சேட்டையே பண்ண மாட்டாரு, நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்யறாரு, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நிஜமாவே எதனால இதை சொன்னாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரூம்ல ஆட்டம், சரியான ஆட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆளை உட்காரவும் வைக்க முடியல, திட்டு திட்டுன்னு போய் இதுல என்னன்னா 2 பேர் மோதிக்கிறானுங்க டேஷிங் ஆகி. இவனுங்களை வந்து காப்பாத்துறதே பெரிய வேலையா இருந்துச்சு. ஆனா அவங்க மேம் கிட்ட போனோன்னே இவனை மாதிரி உலகத்துல ஒரு நடிகன் இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சேர்ல உட்காந்துட்டு இருந்தான். அந்த சேரை விட்டு அசையவே இல்லை பையன். அவங்க வந்து ஹிரண் ஆர் யூ குட் பாய் அப்படின்னு கேட்குறாங்க. யா யா ஐ எம் குட் பாய் அப்படிங்குது. என்னால முடியல. அது எப்படி இப்படி வந்து பசங்க நம்ம பேசுறத ஒண்ணு கூட கேட்க மாட்டேங்குது. ஆனா அவங்க மேம் வந்து சொல்றாங்கன்னா ரொம்ப அட்டென்டிவா கேட்குறானுங்க. அது மாதிரி ஹிரண் வந்து முன்னாடி எல்லாம், அதாவது ஒரு 1 இயர் பேக்லாம் வந்து என்ன அங்க சொல்லி கொடுத்தாலும் ஸ்கூல்ல வந்து வீட்டுல வந்து அவ்வளோ கிளியரா சொல்ல மாட்டாரு. ஆனா இப்பெல்லாம் வந்து மேம் இது சொன்னாங்க, இது செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து தெளிவா சொல்றாரு. விஷன்லாம் எல்லாமே ஓகே. அது மாதிரி அவங்க தாத்தா பாட்டியும் வந்து நிறைய சொல்லி தருவாங்க ஹிரனுக்கு. அவங்க அவங்க வந்து கான்வர்சேஷனே வந்து இங்கிலீஷ்ல தான் மேக் பண்ணுவாங்க ஹிரண் கூட. எங்களையுமே சொல்லுவாங்க, நீங்க வந்து ஹிரண் கூட பேசும்போது இங்கிலீஷ்லயே அவனை கம்யூனிகேஷன் பில்ட் பண்றதுக்காக நீ அவன் கூட வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லயே பேசுங்க, கூப்பிடுறது பேசுறது எல்லாமே அப்படியே மேக் பண்ணுங்க, அப்பதான் அவன் வந்து நல்ல ஸ்கில்ல வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் படிக்கும்போது வந்து யாரும் இங்கிலீஷ்ல எல்லாம் பேச மாட்டாங்க. ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ரூல் எல்லாம் போடுவாங்க, இங்கிலீஷ்ல பேசலைன்னா ஃபைன் போட்டுருவோம், அப்படியாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்ப்போம், எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசணும், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை ரூல்ஸ் போட்டாலும் அது ஒரு வாரத்துல காணாம போயிடும். திரும்பி எப்பயும் போல தமிழ்லயே பேச ஆரம்பிச்சிருவோம். தமிழ் இம்பார்ட்டன்ட் தான், பட் இங்கிலீஷ் வந்து எல்லா இடத்துக்கு போனாலும் யூஸ் ஆகும். அது மாதிரி ஹிந்தி, நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹிந்தி, சான்ஸ்கிரிட்லாம் வந்து நானுமே படித்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து எழுத தெரியும், வாசிக்க தெரியும், பட் பேச தெரியாது. நம்ம எவ்வளோக்கு கான்வர்சேஷன் மேக் பண்ணி ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோமோ அப்போதான் ஒரு லாங்குவேஜ் நல்லா நமக்கு வரும். அதுக்காகவே வந்து வீட்டில் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாவது பேசுகிறோம். ஸ்கூலில் கூட பேசாத இங்கிலீஷை இவங்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நைட் ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.